கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க. இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பிரபஞ்ச சக்தியினுடைய புண்ணிய தர்மத்தினுடைய குறிக்கக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது. விரதம் இருக்கையில் தர்மம் பண்ணலாமா அப்படிங்கிறது கேள்வி. நிச்சயமாக பண்ணணும். பண்ணினால் மட்டுமே விரத பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சபரிமலையோ இல்லை முருகப்பெருமானோ இல்லை ஏதேனும் அம்மன் கோவில்களோ இல்லை உள்ளூரில் இருக்கக்கூடிய நீங்கள் விரதம் மாலை அணிந்து காப்பு கட்டி விரதம் இருக்கிறீர்கள், உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதிகமாக முருகன் சபரிமலைக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு சபரிமலையை வைத்தே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் மாலை போட்டு விரதத்தில் இருக்கிறீங்க. மாலை போட்டுக்கூடிய உங்களுடைய கணவரோ இல்லை அப்பாவோ வரவில்லை. சாமிக்காண்டி நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஏதேனும் ஒரு ஆள் வயசானவங்களோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு சாப்பாடு வேணும், வயிறு பசிக்கு அப்படின்னு கேட்டார்கள் என்றால் அந்த விரத சாப்பாடை கட்டாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் பாவத்துக்கு உள்ளாக்கப்படுகிறீர்கள். சாமி குற்றமாயிரும் நிச்சயமாக கிடையாது. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக கிடையாது. ஐயப்பன் கோபித்துக் கொள்வார்கள் என்றால் நிச்சயமாக அன்னதான பிரபு என்று தான் அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்னதான பிரபுவே என்று தான் அழைக்கப்படுகிறார்கள் ஐயப்பனை. நீங்கள் சாமி சாப்பிட்டால்தான் நாங்கள் தர்மம் பண்ணுவோம் என்று சொன்னால் அந்த ஐயப்பனை உங்களை விட்டு விலகிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். விரத சாப்பாடு மட்டும்தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேரில் தவறு பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த பதிவே நான் அதுக்காண்டி தான் போடுறேன். சாமி சாப்பிடாமல் நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் வீட்டால் இருங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவர்னா வரணும், கணவர் வரணும், விரதம் விடட்டும் சாமின்னு இருங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் தர்மம் கேட்டு வந்தால் கட்டாயம் ஐயப்பனே வருவாருங்கிறது தான் ஐதீகம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐயப்பனே சொல்கிறார், பிச்சை எடுத்து பிச்சை கொடு, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று ஐயப்பன் சொல்கிறார். ஒவ்வொரு கடவுள்களும் தர்மத்தை தான் குறிப்பிடாங்க. பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் கட்டும் என்று சிவபுராணமே சொல்கிறது. சிவனே சொல்கிறக்கூடிய விஷயமாக இருக்குது. அதனால் விரத நாட்களில் யார் உங்களிடம் அன்னம் சாப்பாடு கேட்டால் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் கர்ம வினைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுகிறீர்கள். நிச்சயமாக நண்பர்களே, பசி என்றைக்குமே பசின்னு கேட்டுட்டாங்கன்னா கொடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் அது உங்களுடைய விருப்பங்கள். பசி என்று கேட்டால் நமக்கு சாப்பாடு இருந்தால் இல்லை என்றாலும் கூட நம்ம ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்குது, அவங்க பசின்னு கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக கொடுங்க. அதனோட புண்ணிய பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். கட்டாயமாக உண்டு. நீங்கள் எது விதைக்கிறீர்களோ அதை மட்டுமே நீங்கள் அறுவடை பண்ணுவீர்கள். பசின்னு கொடுத்தா உங்களுக்கு பரம்பொருள் நிச்சயமாக உண்டு மக்களே. அதனால் விரத நாட்களில் சபரிமலையோ முருகப்பெருமானுக்கோ மாலை அணிந்திருக்கையில் ஏதேனும் யாராவது சாப்பாடு என்று கேட்டால் சாமிமார்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சாப்பாடை சாமி கும்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, இல்லை, குற்றம் இல்லை. நான் சொல்கிறேன், குற்றம் இல்லை. தெய்வ காரியம் நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். ஐயப்பனுடைய சாப்பாடை கொடுங்கன்னு நான் சொல்லலை. சொல்கிறேன் என்றால் ஐயப்பனுக்கு நீங்கள் பூஜை பண்ண கூட வேண்டாம், சாப்பாடை வைத்து பூஜை பண்ண கூட வேண்டாம். அவங்க கேட்டாங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். குற்றம் இல்லவே இல்லை என்பதே என்னுடைய கருத்து. பசின்னு கேட்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. விரதம்ங்க பேரில் அவங்கள வெறுமனையாக நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஐயப்பனுடைய அனுக்கிரகமே உங்களுக்கு இருக்காது என்பது தான் என்னுடைய கருத்தாக கொடு. பசித்தோர் முகம் பாருங்கள். அந்த ஐயப்பன் அருளும் அந்த பரம்பொருள் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஐதீகமாக சொல்கிறேன். நன்றி மக்களே.